பாஸ்டர் இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நாள், அப்படிதானே? சந்தோஷமான நாளா? இன்னைக்கு யாரெல்லாம் புது துணி போட்டிருக்கீங்க? குட்டி பாப்பா மாத்திரம் போட்டிருக்காங்க. நமக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையா ஈஸ்டர் பண்டிகையா? அப்போ நம்ம கிறிஸ்துமஸ்க்கு வீட்டு வெள்ளை அடிச்சிருப்போம், பலகாரம் செஞ்சிருப்போம், கறி வாங்கி வீட்டுல வச்சிருந்திருப்போம், போனதும் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டுருப்போம், அப்படித்தானே? ஆனா இந்த உயிர்த்தெழுந்தனால நம்ம அந்த அளவுக்கெல்லாம் பெருசாலாம் கொண்டாடுறதில்ல. ஃபர்ஸ்ட் நாங்க ரொம்ப கட்டுக்கோப்பான ஆட்கள், நாங்க பாரம்பரியத்தை நம்புறோம். அப்படியா? உண்மையான பண்டிகை இதுதான். இதுதான் இந்த உயிர்த்தெழுந்த நாள் தான். இதுதான் நமக்கு ஒரு பெரிய பண்டிகை. இதுதான் நமக்கு பிறந்த நாளை விட, அந்த கிறிஸ்துமஸை விட இதுதான் நம்ம அதிகமா கொண்டாடணும். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய பண்டிகை அப்படின்னா இந்த உயிர்த்தெழுந்த நாள் தான். தெரியுமா? அடுத்த வருஷத்திலிருந்து ஈஸ்டருக்கு அந்த பிறந்த நாளைக்கு செய்யறோமோ இல்லையோ, இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு தான் வீட்டுல அதிகமான பண்டிகை நம்ம கொண்டாடி ஆசீர்வாதமா செலிப்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு அவர் பிறந்தார், மரித்தார், மீண்டுமாய் உயிர்த்தெழுந்த ஒரு பெரிய கிருபை. எந்த மனுஷனுக்கும், எந்த உலகத்துல எந்த தெய்வத்துக்கு இல்லாத ஒரு பெரிய கிருபை நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிறது. சரித்திரத்தை புரட்டி போட்ட சம்பவம் இதுதான். அல்லேலூயா. கிபி கிமுன்னு உடைத்த அந்த பிரித்த நாள் அதை மீண்டும் தக்க வைத்துக் கொண்டார். ஒரு மனுஷனுடைய பிறப்பு மரணத்தோடு முடிஞ்சிடும். மரணத்தோடு முடிஞ்சிடும், அவருடைய அத்தியாயம் முடிஞ்சிடும். ஆனா இங்க ஆண்டவர் பாருங்க, கிபி கிமு என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த கிபி, அந்த கிறிஸ்துவுக்கு பின் என்கிறதான அந்த காலம் உல்டாவா இருந்துச்சு. அந்த கிமு உல்டாவா இருந்துச்சு. கிபி என்பது 1-2 ஒழுங்கான காரியமா இருந்தது. அல்லேலூயா. அதை அப்படியே அவர் தக்க வைத்துக் கொள்ள, மரணத்தோடு அவருடைய காரியம் முடிஞ்சு போயிருந்தா, இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு பின் என்கிறதான, கிறிஸ்துவுக்கு முன் என்கிறதான அந்த சரித்திரம் உடைந்து போயிருக்கும். அது உடைக்கவே இல்லை. அதற்கு அதை எப்படி இன்னைக்கும் கன்வி பண்ணி 2025ஆம் ஆண்டை பார்க்க கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய காரியம். இன்னைக்கு ஒரு உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சேன். இன்னைக்கு நான் ஏன் நிறைய நேரத்துல ஈஸ்டர்னு சொல்லல, வந்ததுலேருந்தே உயிர்த்தெழுந்த நாள் சொல்லிட்டே இருக்கேன். ஈஸ்டர் சரியா, உயிர்த்தெழுந்த நாள் சரியா? உயிர்த்தெழுந்த நாள் தான். ஏன் அப்படின்னா, ஈஸ்டர் என்பது சரியான வார்த்தை இல்லை. நம்ம நிறைய நாள் ஈஸ்டர் சொல்லி பழகிட்டோம், ஆனா அது உண்மையான வார்த்தை இல்லை. ஏன் அப்படின்னா, அதையும் சொல்லிட்டு நான் செய்திக்கு நிறைய போயிடுறேன். எஸ்டோர் என்கிற ஒரு தேவதை பிறந்த நாள் தான் இந்த ஈஸ்டர் நாளை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஏன் எப்படி அப்படின்னா, ஆதி காலத்துல இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து வெளியே வந்தாங்க. எங்கிருந்து? சிலை வணக்கத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்த உடனே அந்த ராஜா என்ன செஞ்சானா, பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் உள்ள இருந்த விக்கிரங்கள் எல்லாம் எடுத்துட்டு அதை வெறும் ஒரு ஆலயமா மாத்திட்டான். எல்லா விக்கிரக ஆலயங்களும் ஆலயங்களா மாறிடுச்சு. ஆலயங்களா? 2க்கு என்ன வித்தியாசங்க? அதுல விக்கிரங்கள் இருந்துச்சு, இதுல விக்கிரங்கள் இல்ல. உள்ள வந்து பாக்குறாங்க, எல்லாம் சபை இப்படி இருக்கு, வெறுமையா இருக்கு, எந்த படமும் இல்ல, எந்த சிலையும் இல்ல, எந்த காரியங்களும் இல்ல. ராஜாட்ட போய் கேட்டாங்க, ராஜா, நாங்க இப்படியே இருந்து பழகிட்டோம், நாங்க அதை பார்த்துதான் வளர்ந்துட்டோம், இந்த ஊழியக்காரனை பார்க்கல, உள்பிட்ட பார்க்கல, வந்ததுமே அங்க இருக்கிற சிலைகளை, அங்க இருக்கிற காரியங்களை வணங்கியே உள்ள வந்து பழகிட்டோம், அதனால எதையாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு அந்த ராஜாட்ட கேட்ட உடனே, ராஜா அங்க இருந்து அந்த சிற்பாசாரிகளை கூப்பிட்டு கேட்டா, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்ட உடனே அப்ப அவங்க சொன்னாங்க, சரி அந்த காரியத்தை வேண்டாம், வேதாகமத்துல இருந்து மரியாளுடைய கையில ஒரு குழந்தை, யோசேப்பு, சிலுவை, இப்படி காரியங்களை உள்ள சபைகளை கொண்டு வந்துடலாம், அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், ஜனங்களுக்கும் சத்தியத்தை சொல்ல மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் சிலை வணக்கம் உள்ள வச்ச சபைக்குள்ள. அது நிறைய காரியங்கள் இருக்குது. சிலை வணக்கம் ஏன் உள்ள வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது. அப்ப அது உள்ள வந்துச்சு, அதை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடிதான் கொஞ்சம் கொஞ்சமா சிலை வணக்கங்கள் வந்துச்சு. இன்னொன்னு வந்து அவங்க பண்டிகை கொண்டாடணும். வெளியே இருக்கும் போதுல என்ன கொண்டாடினாங்க? இப்ப நம்ம எல்லாம் வெளியே இருக்கும் போது தீபாவளி, ஆடி பண்டிகை எல்லாம் கொண்டாடிட்டு இருந்த ஆட்கள் தானே. அப்ப உள்ள வந்தது எங்களுக்கு பண்டிகை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப என்ன செய்யலாம்
அப்ப இவங்க வணங்கிட்டு வந்த ஒரு இஷ்ட தேவதை, அதுதான் எஸ்டோர்னு ஒரு பேர். அது சூரியனிலிருந்து வந்த ஒரு தேவதைன்னு சொல்லி அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த தேவதை பிறந்த நாள் தான் அந்த ஈஸ்ட் நாள். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த நாளே அப்படிதான் ஒண்ணு கொண்டு வந்தாங்க, ஈஸ்டையும் அப்படிதான் கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த நாள சரி, அதே நாள்ல இந்த தேவதைக்கு நம்ம கொண்டாடிட்டு வந்த அதே நாள இந்த ஈஸ்டர்னு சொல்லி பேரை வச்சு, எஸ்டோர்ன்ற பேரை மாத்தி ஈஸ்டர்னு வச்சு, இயேசு உயிர்த்தெழுந்தத ஈஸ்டர் நாளா மாத்தி அதை சபையில வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் ஈஸ்டர்ல வணங்குது. ஆனா இது தவறான காரியம். ஏதோ ஒரு தேவதைக்கு வணங்குற ஒரு நாள நாமையே வணங்கணும், நாமையே கொண்டாடணும். இது உயிர்த்தெழுந்த, இது உண்மையான பேர் என்னன்னா உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்பதுதான் சரியான சொல். அல்லேலூயா. யாருக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்கள் சொல்லாதீங்க, உயிர்த்தெழுந்த தேவனுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்த வருஷம் எல்லாம் ஈஸ்டர்ல நம்ம சொல்ல வேண்டியது இயேசு உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஞாயிறு, இயேசு உயிர்த்தெழுந்த ஆராதனை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம செய்திக்கு நேரம் கடந்து போக போறோம். எடுத்து வாசிங்க மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28:5-6. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். போதும். அப்படியே கண்களை மூடுவோமா. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசுவே, எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த ஆராதனையை வணங்கி இருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம், அந்த நாளை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் பார்க்க கிருபை கொடுத்திருக்கிறேன், நன்றி. இந்த நாள் எங்களை ஆசீர்வதியும். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் சபை மேல ஊட்டப்படட்டும், எங்களுக்குள்ள ஊட்டப்படட்டும். ஒரு வித்தியாசத்தை காண கிருபை பாராட்டும். நீர் எங்களோடு பேசும், உடைய வார்த்தை எங்களுக்குள்ள கடந்து வரட்டும். நாங்கள் அதை சரியாய் உணர்ந்து கொள்ள கிருபை பாராட்டும். அற்புதம் நடக்கட்டும். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் என்று அறிவேன், அவர் இங்கு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு இந்த நாள், இந்த உயிர்த்தெழுந்த நாள இயேசுவை எங்க தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா, சிலுவையில அறையப்பட்ட இடத்துல தேடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இன்னைக்கு ஆராதனைகளில், சபைகளில சிலுவையில பார்க்கிற இயேசுவை தான் தேடி போறாங்களே ஒழிய உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க நிறைய பேர் போகல. அல்லேலூயா. அதிகாலையில ஓடுறாங்க, அன்னைக்கு சபைக்குள்ள கடந்து போயிருக்காங்க. எதை பார்க்க அப்படின்னா, அடைக்கப்பட்ட சிலுவையில இயேசுவை தேடி போயிருக்கிறாங்க. ஆனா வேதாகமும் அழகா சொல்லுகிறது, சிலுவையில அறையப்பட்ட இயேசு அங்கே சிலுவையில இல்ல, அவர் அங்கே இல்ல. எங்கே இல்ல? சிலுவையில இல்ல, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அதோட அர்த்தம் தான், அவர் சிலுவையில இல்ல, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். நம்ம சிலுவையில தேடிக்கொண்டிருக்கிற நாளா இல்ல, அவர் உயிர்த்தெழுந்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை நோக்கி பார்க்க மீண்டுமாக ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், சிலுவையில இல்லை. இந்த ஜனங்கள் இன்னைக்கு கிறிஸ்துவில் உணர வேண்டிய ஒரு காரியம் என்ன? சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை சிலுவையில தேடிக்கொண்டிருக்கிறோம். இயேசு சிலுவையில இல்ல, அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். இந்த வசனம் அழகா சொல்லுது, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை. எங்க இல்ல? கல்லறையில் இல்ல, சிலுவையில இல்ல. சிலுவையில் இல்ல, கல்லறையில் இல்ல, அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் என்று சொன்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னதுங்க? கிரேக்க பாஷையிலே அனாஸ்டாசின் என்று சொல்லி பேர் சொல்றாங்க. அதுக்கு அனாஸ்டாசின் என்று சொல்றாங்க. அந்த வார்த்தையிலிருந்து என்ன வருது அப்படின்னா,
எழுந்திருப்பது அல்லது மறுபடியும் எழுந்து நிற்பது, அதான் உயிர்த்தெழுந்தல். எழுந்திருப்பது அல்லது மறுபடியும் எழுந்து நிற்பது. செத்த மனுஷன், மரணத்துக்கு நேராக கடந்து போன ஒரு மனுஷன் எழுந்திருக்கிறது அல்லது எழுந்து நிற்பது. நிற்கணும்னா என்ன வேணுங்க? பலன் வேணும். நிற்கணும்னா நம்முடைய எலும்புகள் வேலை செய்யணும். எழுந்திருக்க நிற்கணும்னா நம்முடைய சரீரம் செத்து போய் இருக்க கூடாது, சரீரத்துல ஜீவன் இருக்கணும். நம்ம சரீரம் எழுந்து நிற்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஜீவன் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் குறித்து சொல்லப்படுகிறது உயிர்த்தெழுதல் என்று சொன்னா மறுபடியும் என்ன செய்யறதா? எழுந்திருப்பது அல்லது மறுபடியும் எழுந்து நிற்பது. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 12-13 எடுத்து வாசிங்களேன். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து என்ன இருக்கிறாரு? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். மரித்திருக்கிறார், மரித்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், மீண்டுமா எழுந்து என்ன செய்கிறார்? நிற்கிறார். இந்த வசனங்களை நீங்க நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஓசியா 13-14 முழு உயிர்த்தெழுதலை குறித்து போட்டு எழுதி வச்சு, இது கொஞ்சம் முக்கியமான செய்தி, இன்னைக்கு நீங்க நோட் பண்ணி வைங்க. ஓசியா 13-14, யோபு 14-13-15 வரைக்கும், ஏசாயா 26-19, தானியேல் 12-21-2-13. இந்த 4 இடத்துல ஓசியால 13-14, யோபுல 14-13-15 வரைக்கும், ஏசா 26-19, தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனமும் 13ஆம் வசனமும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நிரூபிக்கிற வசனங்களாய் காட்டப்படுகிறது. புதிய ஏற்பாட்டுல மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் வசனங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் நீங்களும் நான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்ப இங்க ஒரு வசனம் சொல்லுது, இயேசு உயிர்த்து தான் சொன்னபடி என்ன செய்தாரு? உயிர்த்தெழுந்தார். சரி, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்க போயிருக்கணும்? எங்க போயிருக்கணுங்க? பிதாவின் இடத்திற்கு போயிருக்கணும். ஆனா இங்க வேதம் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ரகசியம், அதனால சொன்ன கொஞ்சம் முக்கியமான செய்தி, நம்ம கொஞ்சம் கவனமா கேளுங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார். ஏன் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்து வாசிங்க. அதே அதிகாரத்துல 28-7 வாசிங்களேன். மத்தேயு 28:7. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோர் எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் மரித்த உடனே அந்த அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணப்படுகிறது. அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட இடம் அநேகர் பார்த்தாங்க. அடுத்த நாள் மரியாளும் அந்த ஒரு சில ஸ்திரீகள் சொன்னாங்க, இயேசு வைத்தோட எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு என்ன செய்யல. ஆனா பாக்குறாங்க, அங்க போய் அங்கே இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அவங்களுக்கு தெரியல. யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன நினைப்பு, இந்த இடத்துல அடக்கம் பண்ணாங்களா இல்ல வேற இடத்துல கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்களா தெரியல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அவருக்கு ஜனங்கள் என்ன நினைச்சிருக்கலாம், மீண்டும் அவரை பிடிச்சிருவாங்களா, மீண்டும் அவரை சிலுவையில் அடைஞ்சிருவாங்களா, ஒரு பலவித காரியங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா இயேசு சொல்றாரு, நான் கலிலேயாவுக்கு போறேன். நான் எங்க போறேன்? பரலோகத்துக்கு போல, பிதாவிடத்துல போல. அவர் முதல்ல செய்த காரியம், உயிர்த்தெழுந்த உடனே அவர் போன இடம் கலிலேயா. ஏன் அங்க போனாரு சொல்லுங்களேன்? போகணும் அப்படின்னு. ஆனா உடனே அவர் மேல போல ஒரு 40 நாள் இந்த உலகத்திலே சுற்றி எல்லாருக்கும் காட்சி கொடுத்து
எல்லாரையும் பார்க்க வச்சுட்டு அப்புறம் தான் அந்த தேவன் என்ன செஞ்சார், பரலோகத்துக்கு கடந்து போனார். இப்ப 7ஆம் வசனத்தை அவர் சொல்ற கலிலேயுக்கு போறேன்றார். அதே 10ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அதுலயே 28:10. அப்போது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அல்லேலூயா. இப்ப 2 இடத்துல பார்க்கிறோம். ஒன்று, தேவ தூதர்கள் சொல்றாங்க, சீக்கிரமா போய் அவர் மரித்தோர்ந்து எழுதார் என்று அவருடைய சீசருக்கு சொல்லுங்க, அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயுக்கு போயிட்டார், கலிலேயுக்கு போகிறார். இதே ஆண்டவர் தரிசனமாகி 10ஆம் வசனத்துல சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பயப்படாதீங்க, நீங்கள் போய் என் சகோதரர் எல்லாரையும் கூட்டிட்டு எங்க வாங்க, கலிலேயுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்க, அங்கே அவர்கள் என்ன செய்வாங்க, காண்பார்கள். இப்ப நமக்கு ஒரு கேள்விக்குறி வரும். எத்தனையோ இடங்கள் இருந்தது, எத்தனையோ காரியங்கள் இருந்தது, ஏன் இவர் கலிலேயுக்கு போகணும், ஏன் இவங்க கலிலேயுக்கு போகணும், ஏன் கலிலேயாவோட இயேசு இவர்களை வர சொல்றாரு? முடிச்ச உடனே, உயிர்த்தெழுந்த உடனே, அவர் உயிர்த்தெழுந்த அப்படின்றத நிரூபிக்கிற ஆண்டவர், அங்கே சீசனுக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவர், அங்கே சொல்லப்படுகிறது கலிலேயாவுக்கு கடந்து போனார், கலிலேயாவுக்கு கடந்து போய். இதை யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்களேன். ஏன் கலிலேயாவுக்கு போனார்? தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். யோவான் புத்தகம் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே என்ன செய்தார்? செய்து போதும். இந்த கலிலேயா சாதாரணமான ஊர்ல, சாதாரணமான இடம் இல்ல. இந்த கலிலேயாவுக்கு இயேசு ஏற்பட நீங்க சொன்னபடி ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும், தான் உயிரோடு இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நல்ல வார்த்தை, நல்ல காரியம் தான். உங்களுக்கு என்னுடைய நன்றி. ஆனா இதுல பெரிய ரகசியம் இருக்கிறது. ஏன் கலிலேயாவுக்கு போனா? கலிலேயோட தான் முதல் அற்புதத்தை கர்த்தர் செய்தார், முதல் அற்புதத்தை செய்தார். இன்னொன்னு, முழு வேதாகமத்திலும் கலிலேயா என்று சொல்லி 73 முறை வருது. எத்தனை முறை? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 73 முறை கலிலேயா என்று சொல்லி முழு வேதாகமத்திலும் எழுதப்பட்டு இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல மாத்திரம் 9 முறை, பழைய ஏற்பாட்டுல 9 முறை, புதிய ஏற்பாட்டுல 64 முறை வருது. எத்தனை முறைங்க? 64 முறை கலிலேயாவை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கலிலேயா தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பெரிய பகுதி. அதாவது 30 ஆண்டுகள், ஏறக்குறைய 30 வருஷம் இயேசு கலிலேயாவோட தான் வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த 33 ஆண்டுகள்ல 30 வருஷம் இயேசுவுக்கும் கலிலேயாவுக்கும் அவருக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய இயேசு கிறிஸ்து முதல்ல தன்னுடைய சீசர்களை அழைத்த இடமும் கலிலேயா தான். என்னதான்? கலிலேயா தான். அப்போஸ்தலர் என்று சொல்லி பெயர் எடுத்து உங்களுடைய சொந்த ஊரும் கலிலேயா தான். சீசர்கள் அத்தனை பேருடைய ஊரும் சொந்த ஊரும் கலிலேயா தான். 12 சீசர்களுடைய முழு, அதாவது சொந்த நேட்டிவ்னு சொல்றோமே, அது கலிலேயா தான். அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிற எல்லாருக்கும் சொந்தமான இடமும் இந்த கலிலேயா தான். வேதாகமத்தை வாசித்து இருக்கிறோம். இன்னும் செய்திக்கு நேரம் போகணும். இப்ப கொஞ்சம் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு தான் செய்திக்கு நேரம் போறோம். இதை நீங்க கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் தான் இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். வேதாகமத்துல எத்தனை உவமைகளை கத்து சொன்னாங்க? நிறைய உவமைகளை சொல்லியிருக்க. உவமைகள் அப்படின்னா ஒரு உதாரணமா கத்த நிறைய இடத்துல பேசி இருக்கிறார். எதெல்லாம் சொல்றாரு? காட்டடிக்குது சொல்றாரு, விதையை குறித்து சொல்றாரு, ஜபத்தை குறித்து சொல்றாரு, பாவத்தை குறித்து சொல்றாரு, முத்துக்களை சொல்றாரு, பரலோகத்தை குறித்து சொல்றாரு. எத்தனை சொல்ல தெரியுமா? 19 இடத்துல கர்த்தர் உவமைகளா பேசி இருக்கிறார். எத்தனை இடத்துல? இது அத்தனையுமே கலிலேயாவுல பேசுறதுதான். இது அத்தனை எங்கதான் பேசியிருக்காரு? கலிலேயாவுல தான். இயேசு கிறிஸ்து அற்புதமா தெரியுமா? எத்தனை அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. நீங்களும் நான் யாருடைய பிள்ளைங்க? யாரை நம்பிட்டு இருக்கோம்? ஆனா அவர் செய்த அற்புதம் எத்தனைங்க சொல்லுங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 3 அற்புதம். அப்படியா? சொல்லுங்க. நான் அம்சல சொல்ல 3 தான் பாஸ். 3 அதிகமா இருக்கு. நான் சொல்லிட்டேன்னா பாஸ்டர் சொன்னது அப்படியே ஆமேன் போட்டாங்க.
ஆண்டவர் செய்த அற்புதம் எத்தனை அற்புதம் சொல்லுங்க. நிறைய செஞ்சிருக்கிறாரு இல்லையா, ஆனா எத்தனைன்னு தெரியலீங்க. அது தெரிஞ்சா ஏங்க இல்லைன்னா நான் சொல்லியிருப்போம்ல. 33 அற்புதம் செஞ்சிருக்காரு. எத்தனை? இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் எத்தனைங்க? அதுல பெரும்பாலும் 25 அற்புதம் கலிலேயோட செஞ்சதுதான். எங்கதான் செஞ்சிருக்காரு? எத்தனை அற்புதங்க? 25 அற்புதம். யோவான் புத்தகத்துல நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. 4ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் நீங்க வீட்டுல வாசித்து பாத்தீங்கன்னா எடுத்து வாசிடுங்களேன். யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23 24 25 வரைக்கும் வாசிங்க வாசிங்க ஐயா வாசிங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொண்டு இப்படிப்பட்டதா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். போதும். உவமைகளையும் அநேக அற்புதங்களையும் கர்த்தர் செய்கிறார். அதை சொல்லும்போது கூட அநேகருக்கு தெரியல. அநேகருக்கு என்ன செய்யல? மேசியா வருவார், அவர் எங்களுக்கு என்ன சொல்லுவாரு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிதான் நாங்கள் ஒழிய இந்த காரியங்களை அவங்களுக்கு தெரியவே இல்லை. அது மாத்திரமல்ல, கலிலேயா முழுவதும் நடந்து திரிந்திருக்கிறார். கலிலேயா முழுவதும் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ம எப்படி இந்த கண்ணீருக்கு முழுவதும் நடந்து இருக்கிறோம், இந்த சோலூர் முழுவதும் என்ன செஞ்சிருக்கிறோம்? நடந்து இருக்கிறோம். அதே போல இயேசு எத்தனையோ நாடுகள் இருந்தாலும், எத்தனையோ நாடுகளுக்கு கடந்து போயிருந்தாலும் கலிலேயா முழுவதுமாய் கடந்து போயிருக்கிறார். கலிலேயில இருக்கிற ஜெப ஆலயத்துலதான் முதலாய் பிரசங்கித்திருக்கிறார். முதலாய் பிரசங்கித்திருக்கிறார். இந்த கலிலேயா, அதுக்கு சுத்தி இருக்கிற இந்த தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா மற்றும் யோர்தான், இந்த இடங்களில்தான் அநேக அற்புதங்களை அந்த சுற்றி தான், அதாவது கலிலேயாவை சுற்றி இருக்கிற நாடுகளில் தான் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அநேக ஜனங்கள் இயேசுக்கு பின்பாக கடந்து வந்துட்டே இருந்தாங்க. குருடனை பார்வையை செய்திருக்கிறார், முடவனை நடக்க செய்திருக்கிறார், 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு மேல போஷித்திருக்கிறார். 7 அப்பம் 1 சில மீன்களை கொண்டு 4000 பேருக்கு போஷித்திருக்கிறார். 12 வருடமாய் பெருமாளுடைய ஸ்திரியை குணமாக்கி இருக்கிறார். 18 வருடமாய் கூனியா இருந்தவரை சுகமாக்கி இருக்கிறார். ஊமையனை பேச வைத்திருக்கிறார். அங்கே 38 வருடமாய் குளத்தண்ணில கிடந்தவனை சுகமாக்கி இருக்கிறார். இனி அப்படிப்பட்ட 25 அற்புதங்களை இந்த சுற்றி வட்டாரங்களிலே கர்த்தர் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 4:16 எடுத்து வாசிங்களேன். மத்தேயு 4:16 வாசிங்க. ஈசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. 15 இருந்து வாசிங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. அப்ப அங்கே சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, ஏராளமான ஜனங்கள், ஏராளமான குடும்பங்கள், ஏராளமான ஆட்கள் அங்கே இருந்தார். இயேசு கிறிஸ்துடைய முழு, அதாவது வயதுல 33.5 ஆண்டுகள்ல 30 வருஷத்தை கலிலேயாவிலே கர்த்தர் இருந்திருக்கிறார். ஏன்னா அதுக்கு பக்கத்துல, அந்த கலிலேயாவுக்கு பக்கத்துல தான், கலிலேயாவில் இருக்கிற 2 நாடுகள்ல ஒரு பெரிய நாடு நாசரேத். என்னதுங்க? நாசரேத். இந்த நாசரேத்துல தான் இயேசு பிறந்தார். ஆனா பிறந்த ஊர்ல அவரை நிராகரிச்சுட்டாங்க. பிறந்த ஊர்ல அவரை நிராகரிச்சாங்க. அதனால அவர் கலிலேயாவுக்கு கடந்து போனார். கலிலேயாவிலே நிறைய நாட்கள் கழித்தார். நிறைய அற்புதங்களை செய்தார், நிறைய உவமைகளை செய்தார், நிறைய காரியங்களை அவர் சொல்லிக் கொடுத்தார். அங்கே கப்பர்நகூமிலே அங்கே அநேக ஊழியத்தை அவர் தொடங்கினார். அந்த கலிலேயாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கப்பர்நகூமில தான் அநேக ஆசீர்வாதங்கள், அந்த ஊழியத்தை தொடங்கினது அங்கதான் தொடங்குகிறார். அங்கதான் தன்னுடைய உபவாச ஜெபத்தை வைத்திருக்கிறார். அங்கதான் தன்னுடைய ஊழியத்தின் முதல் பகுதியான அந்த கலிலேயா என்கிறதான ஊரிலே, அந்த கானா ஊரிலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார்.
கப்பர்நகூம்லதான் முதல் ஊழியத்தை அவர் செய்திருக்க. இந்த கப்பர்நகூம் எங்க இருக்குன்னா இந்த கலிலேயாக்குள்ளதான். ஒண்ணு கப்பர்நகூம், இன்னொன்னு நாசரேத். இன்னொன்னு என்னது? நாசரேத். இன்னைக்கு நீங்க அந்த காரியங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் சிலுவையில சுமந்து சென்ற இடம், அந்த எருசலேம் பட்டணங்கள், அந்த எருசலேம் வீதிகள்ல இன்னைக்கு அநேக கடைகள் முளைத்து இருக்கிறது. ரெண்டு பக்கமும் கடை. அங்க என்ன இருக்குது அப்படின்னா சிலுவை, அந்த இயேசு கிறிஸ்துடைய அவர் அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட காரியங்கள், சொரூபங்கள் இன்னைக்கு பல வியாபார ஸ்தலமா மாறி. ஆனா ஆண்டவர் வியாபாரத்துக்காக அல்ல, இங்க நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த கலிலேயாவுல கர்த்தர் செய்த காரியங்கள். புரிஞ்சுச்சா? இப்ப ஏன் கலிலேயாவுக்கு போக சொன்னாரு? ஏன் அவர் ஒரு காரணம் எல்லாம் எதையும் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, செய்ய மாட்டார். ஏன் கலிலேயாவுக்கு போக சொன்னார்னா, அங்கதான் தன் ஊழியத்தின் முக்கால் பகுதியை அங்கே கழித்திருக்கிறார். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அவரை தெரியும். வேறு இடத்துல போய் உயிர்த்தெழுந்தேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. தன் வாழ்ந்த, தன் ஊழியம் செய்த, தன் அற்புதம் செய்த அந்த இடத்துல தன்னை உயிர்த்தெழுந்த தேவன் என்று சொல்லி நிரூபிக்கதான் கலிலேயாவுக்கு கடந்து போனார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த இருக்கிற ஊர்ல இருக்கிறோம். இந்த ஊர்ல ஆசீர்வதிக்கப்படாம வேற ஒரு ஊர்ல போய் ஆசீர்வதிக்கப்பட்டா யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆண்டவரு அவர் பாருங்க, முடிஞ்ச உடனே சீசர் கலிலேயாவுக்கு போங்க பண்ண வர. ஏன்? கலிலேயாவுல அற்புதங்களை செய்திருக்கிறார், கலிலேயாவுல அதிசயங்களை செய்திருக்கிறார், கலிலேயாவுல வாழ்ந்திருக்கிறார், கலிலேயாவுல நடந்திருக்கிறார், கலிலேயாவுல இருக்கிற ஜெப ஆலயத்தில் தன்னுடைய பிரசங்கத்தை செய்திருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு தெரியணும் இயேசு கிறிஸ்து மரிக்கல, மீண்டும் உயிரோடு வந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதம் அதுதான். எந்த இடத்துல அற்புதங்களை செய்தாரோ, எந்த இடத்துல அதிசயம் செய்தாரோ, அதே இடத்துல ஜனங்களுக்கு முன்பாய் நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மீண்டும் வந்திருக்கிறேன் என்பதை நிரூபிக்க கடந்து வந்த ஆண்டவர். அல்லேலூயா. அங்க அழகா சொல்லப்படுகிறது. அநேகருக்கு வசனங்களை வாசிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கலிலேயாவுக்கு கொண்டு போன ஆண்டவர் அங்கே அங்கே என்ன செய்கிறார் என்பதுதான் இன்னைக்கு செய்தி. இங்க கலிலேயாவை பத்தி பார்த்துட்டோம். கலிலேயாவுக்கு ஏன் சீடர்களை கொண்டு வந்தார்? அங்கேயே இருங்கப்பா, நான் உயிர் தெழுந்துட்டேன், நான் என்னுடைய வேலையை முடிச்சுட்டேன், நான் அப்படியே இருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுறேன், நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுறேன் அப்படியெல்லாம் சொல்ல. தன்னை உயிரோடு இருக்கிறவரா மரித்தேன், மீண்டும் உயிரோடு வந்திருக்கிறப்பா. இந்த கலிலேயாவுல நான் செய்த அற்புதங்களுக்கு உயிர் இருக்கிறது, நான் மீட்டுக் கொண்ட ஜனங்களுக்கு உயிர் இருக்கிறது. மீண்டும் இந்த ஜனங்களை நான் உயிர்த்தெழ செய்வேன், மீண்டும் இவங்க ஜனங்களை நான் உயிர் பெற வைப்பேன் என்பதை நிரூபித்து காட்டுவேன். கலிலேயாவுக்கு கடந்து போனார். உயிரோடு இருக்கு மாத்திரம் அற்புதம் செய்தவன், உயிர்த்தெழுந்த பின்பும் அற்புதங்களை செய்த ஆண்டவன். அல்லேலூயா. வரக்கூடிய 23ஆம் தேதி சபைக்கு நம்முடைய நீலகிரி மாவட்ட பெண்கள் தினம், பெண்கள் முகாம் இருக்கிறது. தயவு செய்து உங்களுடைய ஒத்துழைப்பை தரும்படி அன்போடு கேட்கிறேன். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமா இருப்பான்னு சொல்லி நாங்க ஒரு ஆண்கள் முகாம்ல போட்டோம். இந்த தலைப்பு தான், நீ கர்த்தருடைய கையில். அதே தான் இந்த வருஷம் பெண்களுடைய முகாமிலும் போட்டிருக்காங்க. இடம் இம்மானுவேல் ஏஜி சபை ஊட்டி. நேரம் உங்க கைகள் எல்லாம் நோட்டீஸ் கிடைச்சிருக்கும். நேரம் காலை 10 மணிக்கு. நாள் 23/4/25 புதன்கிழமை. தலைப்பு நீ கர்த்தருடைய கையில். தேவ செய்தர் டாக்டர் ராணி ஜெய்சன், தஞ்சாவூர். உமன்ஸ் மினிஸ்ட்ரி, தமிழ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். பரவசம் மற்றும் பாடல் ஆராதனை, அண்ணன் மற்றும் தேவ செய்தி, மருத்துவ ஆலோசனைகள், குடும்ப ஆலோசனை மற்றும் பல. ஆண்டோடைய பாதத்தில் ஒரு நாள் அமர்ந்திருக்க நீலகிரி மன்ற சகோதரிகள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். அன்புடன் அழைப்பது நீலகிரி மன்ற அனைத்து போதகர்கள் துணைவியார்கள். இங்கே மண்டல தலைமை போதகர் ரெவரண்ட் சாமுவேல் நாகராஜன் என்று சொல்லி போட்டது கீழே பெண்கள் ஊழியத்தோட கோஆர்டினேட்டர் சிஸ்டர் சுசிலா நாகராஜன் அவங்க, சிஸ்டர் ஜெயராஜ் அவங்க, சிஸ்டர் ஜோஸ்பின் சாமுவேல் அவங்க. மதிய உணவு இருக்கிறது. 100 ரூபாய் அதுக்குரிய அட்மிஷன் ஃபீஸ், அதுக்கு ஒரு காரியங்கள் இருக்குது. இதுல போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே அதனுடைய காரியங்களை தயவு செய்து பெண்கள் அத்தனை பேருக்கு தனிப்பட்ட விதத்துல நான் உங்களை இன்வைட் பண்ணேன். எல்லாரும் அதில் கலந்து கொள்ளுங்க. குழந்தை இருந்தாலும் அங்க கொண்டு வைங்க. எல்லாமே அதுல போய் அந்த காரியங்களை செய்யுங்க. அந்த சரியான நேரத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். அல்லேலூயா.
இப்ப ஏன் இத உங்களுக்கு ஞாபகத்தை அங்கிருந்து பாஸ்டமா காட்டிட்டே இருந்த மாதிரி நோட்டீஸ் அது சொல்லணும், அப்புறம் மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கும் செய்தி ஓடாது, அது அவங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும். நான் சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயா என்ன செஞ்சிடலாம், செய்திக்கு நேரா போயிடலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணணுங்க, இல்லாட்டி ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு நிறைய பேரை என்ன செய்யணும், கொஞ்சம் இறங்கி போனாதான் வேலை நடக்குது. எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை பாஸ்டர் அப்படின்றீங்களா? தம்பிமாருங்க, எந்த அளவுக்கு இறங்கி போறோமோ அந்த அளவுக்கு நல்லது. விட்டு கொடுத்தனால கெட்டு போறது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த கலிலேயாவுல இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த கலிலேயாவுல ஏன் கர்த்தர் கொண்டு போனார் அப்படின்னா, இந்த சீசர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து மரித்த உடனே, சிலுவையில அறையப்பட்ட உடனே மரிச்சு போயிட்டாரா, அடக்கம் பண்ணப்பட இவங்க யாரும் போகல. யோசேப்பு இவங்கதான் ஒரு மனுஷன், சம்மந்தம் இல்லாத ஒரு மனுஷன். அவரை கொண்டு போய் யோவான் புஸ்தகத்துல 19:41 ஒரு வசனம் இருக்கிறது. அங்க சொல்ற, ஒருவரும் இதுவரைக்கும் அடக்கம் பண்ணாத ஒரு புது கல்லறையில இயேசு கிறிஸ்து கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. என்ன செஞ்சாங்க? புது கல்லறை. இதுவரைக்கும் யாரையுமே அடக்கம் பண்ணல. அந்த நாட்டில் ஒருத்தர் வந்தாரு, ஐயா அம்மாவை அடக்கம் பண்ண இடத்துல நிறைய பேர் குழந்தை பதிக்கிறாங்க ஐயா, கல்லறைன்னு தான் என்ன செய்வாங்க, கதைச்சுதான் ஆகுவாங்க. பயம்தான் நமக்கு, அவங்க மேல போட்டுருவாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு வேதனை தான். நான் சொன்னேன், ஐயா அப்படி ஒன்றும் செய்ய மாட்டாங்க, பயப்படாதீங்க. நமக்கு ஒரு பயம் வருது, நமக்கு ஒரு பயம். ஆனா இங்க பாருங்க, புது கல்லறை. புது கல்லறையில அங்க என்ன செஞ்சாங்களா, ஆண்டவரை அந்த அடக்கம் பண்ண உடனே சீசனுக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கை போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவை மரிச்சிட்டாரு, இனி அவரை நம்பி பிரயோஜனம் இல்ல. இன்னைக்கு நம்மளும் 2024 வருஷத்தை முடிச்சு 2025 வந்துட்டோம். நமக்குள்ள இன்னைக்கு நம்பிக்கை போய் உட்கார்ந்து இருக்கிறோம். நிறைய காரியங்கள் என்னல்ல, அதெல்லாம் கடந்து போயிடுச்சு ஐயா. எங்க நம்பிக்கை எல்லாம் கடந்து போயிடுச்சு, எங்க வாழ்க்கை கடந்து போயிடுச்சு. நிறைய நினைக்கிறோம். சீசர்களும் அப்படிதான் நினைச்சாங்க. எங்க வாழ்க்கையில முடிஞ்சிச்சு, இனி எங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் நடக்காது, புதிய காரியம் நடக்க போறது எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைச்சிட்டு இருக்கிறோம். நினைச்சாங்க சீசர்கள். இந்த கலிலேயாவுக்கு கூட்டிட்டு போய் மீண்டுமாய் சீசர்களை உயிர்ப்பிக்க செய்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீசர்களை உயிர்ப்பிக்கிற சம்பவத்தை கர்த்தர் செய்து முடித்தார். எப்படி செஞ்சான்னு பாக்குறீங்களா? எடுத்து வாசிங்களேன். யோவான் புஸ்தகம் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி எங்க போறேன்டா? ஆமா, ஏன்னா இவன் யார்? மீன் பிடிக்கிறதுல தேறினவன். இன்னொன்னு, இந்த கலிலேயில அத்தனை பேரும் மீன் பிடிக்கிறவங்க தாங்க. சீசர்கள், ஆண்டுடைய சீசர்கள் போறாம யார் தான்? மீன் பிடிக்கிறவங்க தான். ஒருத்தர் கூட மாற்றம் இல்லை. லூக்கா மாத்திரம் தான் மருத்துவரா இருந்தான். யாருங்க? 10 பேரும் மீன் பிடிக்கிறவங்க தான். நாத்தான்வேல் ஒருத்தர் தான் ராஜபரம் வம்சத்துல பிறந்தவன். லூக்கா ஒருத்தர் தான் மருத்துவத்துறையில இருந்தவன். மீதி மேக்சிமம் ஆட்கள் மீன் பிடிக்கிறவங்க தான். அதனால யோவான்ல வாசிக்கும் போது இன்னொரு வாசிக்கப்பா, மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்று பிடிக்கிறது. இயேசு போயிட்டாரு, நீ நம்ம சம்பாதியத்துக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவ அடக்கம் பண்ணிட்டாங்க, நீ நமக்கு ஒரு புதிய காரியம் நடக்க போறதில்ல. நேற்று வரைக்கும் பல ஆண்டுகள் ஆண்டவரோட ஒரு 3 வருஷம் கூடவே இருந்துட்டோம். ஆண்டவர் செய்த அற்புதங்களே பார்த்துட்டோம். ஆண்டவர் நன்மைகளை பார்த்துட்டு அவரோடு இருந்துட்டோம். பசி எடுத்தாலும் சாப்பாடு கிடைச்சிச்சு. வண்டி அங்க பணம் சம்பாதிக்கணும்னு இல்ல, மீனை போய் பிடிச்சா மீன் வாயில பணம் இருந்துச்சு, எடுத்து அங்க இந்த இது கட்டிட்டோம், டாக்ஸ் கட்டிட்டோம். ஆண்டவர் நல்ல வஸ்திரங்களை கொடுத்தார், அது ஒன்னும் கெட்டு போகல. நல்ல பாதரட்சையில கொடுத்தார், அதுவும் கெட்டு போகல. எங்க போனாலும் நன்மை நடக்குது, எங்க போனாலும் ஆசீர்வாதம், சாப்பாடு கிடைச்சிருது. இப்படியே வாழ்ந்துட்டு சீசர்கள். இன்னைக்கு ஆண்டவர் இல்லைன்ன உடனே அத்தனை பேரும் நொந்து போனா, சோர்ந்து போனா. இனி நம்ம வாழ்க்கை கொண்டுமே இல்ல. ஆமா, இனி வாழ்வாதாரம் நமக்கு இல்ல.
நம்ம சம்சாரம் பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களை எப்படி நம்ம காப்பாத்துறது? நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தோம், இன்னைக்கு எல்லாரும் நம்ம நொந்துட்டோம், இன்னைக்கு நம்ம நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பழைய தொழிலுக்கே போயிடலாம். கொரோனா காலத்துல நிறைய பாஸ்டர்ஸ் அப்படிதான் செஞ்சாங்க. ஊழியத்தை விட்டுட்டு தன்னுடைய சொந்த வேலைக்கு போயிட்டாங்க. நான் அதை சொல்லுவாங்க, நிறைய ஜெபத்துல சொல்லுவாங்க, இந்த கொரோனா காலத்துல நிறைய பாஸ்டர்ஸ் ஊழியத்தை விட்டுட்டாங்க. ஆனா நமக்கு இந்த கொரோனா என்பது ஒரு வாழ்க்கையை திருப்பி போட்ட காரியம்னாலும் ஆண்டவர் நம்மளை திருப்பி போடவே இல்லை. அல்லேலூயா. எத்தனையோ நினைச்சோம் காரியங்களாம் முடிஞ்சிடும் நினைச்சோம், ஆண்டவர் நம்மோடு இருந்ததை அந்த இடம் நிரூபித்தது. என் பர்சல் அப்பவும் 2000 வச்சுட்டே இருப்பார். சகப்பனோட ஆஸ்பத்திரியில படுத்து இருக்கும் போது கூட என் பர்சல 2000 இருந்துச்சு. ஒன்னும் ஒரு வருமானமும் இல்லை. சபை மூடி இருக்கு, ஊழியம் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் எங்களை நடத்தினார், நம்ம நடத்தினாரா இல்லையா? வேலைக்கு போக முடியல, வெளியே போக முடியல, என்னையாச்சும் நினைச்சோம், நான் கர்த்தர் நம்மளை போஷித்தான். ஆனா இங்க பாருங்க, சீசர்களுக்கு நம்பி கட்டு போச்சு, நம்ம திரும்பி மீன் பிடிக்க போலாம் போயிட்டான். ஆண்டவர் நினைச்சு எப்படியே போட்டு விட்டாதா? அன்பு இருந்துச்சுங்க. அந்த வசனங்களை தொடர்ந்து வாசித்து பாருங்க. இந்த 5:6 எடுத்து வாசிங்க. 21:5-6. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றால் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். போதையா தோற்று போய் நிக்கிறாங்க. டோட்டலா ஆண்டவருடைய வேலையை மறந்துட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக, தன்னுடைய பசியை போக்குவதற்காக போய் வலை போடுறா. ஒண்ணுமே கிடைக்கல. ஏற்கனவே பேதுருவை உள்ளே கொண்டு வந்தது இப்படிதான். சீமோன் பேதுரு அந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அங்கே நடந்த சமூகம் இதுதான். ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படல. இங்க திரும்பவுமாய் போனாங்க, திரும்பவுமாய் ஆண்டவரை விட்டுட்டு வெளியே போறாங்க, ஒன்னும் நடக்கல. நினைத்து சொல்லுவேன், ஆண்டவர் மாத்திரம் விட்டுறாதீங்க, செய்யற எந்த காரியமும் ஈடேறாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நம்ம பேதுரு நினைச்சிருந்தா அவன் எக்ஸ்பர்ட், ஏற்கனவே ஆழத்துல வலை போட்டு கற்றுக் கொடுத்திருக்கிற ஆண்டவர், அவனை கத்தர் வலையை போட்டு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிற ஆண்டவர், ஒரு தூண்டில் போட்டு தூண்டில் வாயில வெள்ளி பணத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர், இன்னைக்கு இயேசுவை விட்டு தூரம் போனா ஒண்ணும் அகப்படல. அல்லேலூயா. இங்க நடந்தது அதுதான். ஏன் ஆண்டவர் கலிலேயுக்கு போனாருன்னு சொன்னா இதுதான் காரணம். கலிலேயாவுலதான் மீண்டும் பேதுரு தன்னுடைய சீசர்கள் அழைத்துக் கொண்டு மீன் பிடிக்க போறான். ஒன்னும் கிடைக்கல. ஆண்டவர் பாருங்க சும்மா இருக்கல, அப்படியே விட்டுல திரும்ப வந்தான். அந்த இடத்துல இயேசு மேல் வசனத்தை சொல்லுது, இயேசு அங்கே வந்து கரையிலே நின்றார். எப்ப நிக்கிறாரு? விடியற் காலத்துல. நைட் எல்லாம் விட்டுட்டாரு. போ போ, எவ்வளவு தூரம் போறிய போ. ஆண்டவர் சொல்றாங்க, விடுவாருங்க போ அப்படின்னு. ஆனா அப்படியே விட்டுற மாட்டாரு. அப்படியே போன்னு விடுவாரு. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான். போன்னு விடுகிற ஆண்டவர் திரும்பவும் பாருங்க கடற்கரை நிக்கிற, பிள்ளைகளே ஏதாச்சும் தாங்கப்பா, வசிக்கிறதுக்கு ஏதாச்சும் யாருன்னு தெரியல, போங்கையா பொழப்புல நாங்களே ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணும் கிடைக்காம திரும்ப 2ஆம் முறை தோற்று போய் வந்திருக்கிறோம். பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யுங்க, வலதுபுறமா போடுங்க, இடதுபுறமா போடாதீங்கப்பா. இடதுபுறமா போட்டு தோற்று போயிட்டீங்க, இடதுபுறமா உங்க நம்பிக்கைய இழந்து போயிட்டீங்க. என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியல, வலதுபுறமா போடு. நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், இன்னொன்னு நடத்துவேன், இன்னொன்னு ஆசீர்வதிப்பேன், இன்னொன்னு கெட்டு போகல, நான் உன்னை உயர்த்த போறேன், மேன்மைப்படுத்த போறேன். வசனம் சொல்லுது, இடதுபுறமா வலை போட்ட போது 153 பெரிய மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. திரளான மீன்கள். என்னதுங்க? திரளான மீன்கள் கிடைச்சதான். அல்லேலூயா. அதை இழுக்க முடியாம அவங்க இழுக்க, மீன்கள் அகப்பட்டது இழுக்க மாட்டாது இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே கர்த்தர் யார் என்பதை அங்கே காட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். 100 ஒரு பெரிய ஆசீர்வாதம். 100 ஒரு பெரிய ஆண்டவர் ஈசாக்கு விதை விதைத்த அத்தனை மடங்கு பலன். 100 மடங்கு. இங்க பாருங்க 153 மீன். எத்தனை மீன்?
ஆண்டவர் பக்கமா திரும்பி ஆண்டவர் பக்கமா வலைய போட்டா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது, தோர்ந்து போயிருக்கீங்களா, வெட்கப்பட்டு இருக்கீங்களா? இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல இயேசுவை விடாதபடிக்கு இயேசு சொல்லுகிற அந்த வலது புறத்துல உங்க வலைய போடுங்க. 200 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரார். 150 1.5 மடங்கு, 53 எங்க வந்துருச்சுங்க? 200க்கு வந்துருச்சா? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? 100 மடங்கு இல்ல, 200 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் இனி எல்லாம் முடிஞ்சிச்சு என் வாழ்க்கை, இனி என் வாழ்க்கையில ஒண்ணும் இல்ல, என் வாழ்க்கை தோற்று போய் வந்திருக்கிறேன், என் வாழ்க்கை வெட்கப்பட்டுட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. இல்ல, ஆண்டவர் பக்கமா கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். உங்களை நீ அதாவது உயிர்ப்பிக்க வந்த ஆண்டவர், அவர் மாத்திரம் உயிர்த்தெழுந்த அல்ல, அவர் மாத்திரம் உயிர்த்தெழுந்த அல்ல, உங்களை என்னையும் உயிர் பெற உயிர்ப்பிக்க மீண்டுமா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. வலது பக்கமா உங்க வலைய போடுங்க. அல்லேலூயா. வலது பக்கமா வலைய போட்டாங்க. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்கள் நிறைந்த வலைய கரையில எடுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியில. வசனம் சொல்லுது, என்ன செய்யல? வலை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இன்னும் அவர் நம்மளை கைவிடல, இன்னும் அவர் நம்மளை மறக்கல. நாம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் நம்மளை மறக்கலைங்க, ஆண்டவர் நம்மளை வெறுக்கல, ஆண்டவர் நம்மளை கைவிடல. இன்னைக்கு மீண்டும் உங்களை உயிர் பெற, உங்களை உயிர்ப்பிக்க, நம்மை உயிர்ப்பிக்க இறங்கி வந்திருக்கிறார். பலவீனங்கள் மாறும், வியாதிகள் மாறும், கணங்கள் மாறும், இல்லாத நிலைமைகள் மாறும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் இல்ல. பேதுருடைய வாழ்க்கையில சீசனுடைய வாழ்க்கை சுவந்து போனது உண்மைதான். நம்பிக்கையற்று போனாங்க. மீண்டும் அவர்களை உயிர்ப்பிக்க கலிலேயாவுக்கு கத்தர் கொண்டு வந்தார். இன்னைக்கு இந்த சபைக்குள்ள கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனை எதற்கு தெரியுமா? நம்மளை உயிர்ப்பிக்க. அவர் உயிர்த்தெழுந்துட்டார், அதோடு முடிஞ்சிச்சு இல்ல. நம்மளை சோர்ந்து போய் இருக்கிறோமே, பலவீனத்தோடு இருக்கிறோமே, கடனோடு இருக்கிறோமே, கண்ணீரோடு இருக்கிறோமே, வெட்கத்தோடு இருக்கிறோமே, அவமானத்தோடு இருக்கிறோமே, நம்மை உயிர்ப்பிக்க மீண்டும் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு புதிய நாளுங்க. முடிந்ததுன்னு நினைக்கல, முடிஞ்சிச்சு, சிறுமியோடு முடிஞ்சிச்சு நினைச்சது நேற்று வரைக்கும், துக்க நாட்கள் நேற்று வரைக்கும். இன்னைக்கு ஒரு புதிய உயிர்த்தெழுதலை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைக்க விரும்புகிறார். வெட்டுகள் ஆயத்தமா? அல்லேலூயா. சொல்ற பேதுரு அவன் ஆண்டவருக்கு தெரிஞ்ச உடனே தன் மேல இந்த போட்டு இந்த சட்டையை கலட்டி போட்டு குதிச்சுட்டான். குதிச்சு அப்படியே போகல, நீந்திட்டே வந்து கரையில நின்னான். ஏன்னா ஆசீர்வாதத்தை அனுபவிக்க. என்னத்த அங்க வசனம் சொல்லுது, அவன் மேல 200 முழ தூரத்தில் இருந்தவன படகுல இருந்து கொண்ட மீன்களுக்குள்ள வரைய இழுத்து கொண்டு வந்தாங்க. பாருங்க, மேல் வஸ்திரத்தை, அதுக்கு மேல் வஸ்திரம். பேதுரு கேட்ட உடனே தன் வஸ்திரம் இல்லாத இருந்தபடினால் தன் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடல்ல குதிச்சுட்டான். என்னவா இருக்கிறான்? நம்பிக்கட்டு கடந்தான். பேதுரு நம்பிக்கை இல்லாம இருந்தான். நம்பிக்கையை கட்டி கொண்டு கடல்ல குதிச்சவன் மூழ்கி போயிட கடற்கரைக்கு வந்து காத்துட்டு இருக்கிறான். ஆசீர்வாதம் வருது, ஆசீர்வாதம் வருது. வந்து பார்க்கலாம் 153 பெரிய மீன்கள். அப்ப சின்ன மீன்கள் எத்தனை இருந்திருக்கும்? கணக்கு இல்ல. என்ன இல்ல? கணக்கு இல்ல. அருமையான குடும்பமே, அருமையான வாலிபனே, அருமையான வாலிப சகோதரியே, அருமையான சிறு பிள்ளைகள், அருமையான அம்மா, ஐயா, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது முடிந்து போன காலம் அல்ல. மீண்டும் ஒரு உயிர்ப்பிப்பை, ஒரு உயிர்த்தெழுதலை கர்த்தர் அந்த காலத்திலே உயிர்த்தெழுந்தது போலவே நம்முடைய வாழ்க்கை மறித்து போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை குளிதோண்டி புதைக்கப்பட்டிருக்கலாம். மீண்டும் நம்மளை உயிர்ப்பிக்க கடந்து வருகிற ஆண்டவர். இரண்டாவது அதே 21, அதே யோவான் 21 5, 6 வாசிட்டோம். 16 வாசிக்கிறேன். சீமோனே, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். ஆடுகளை மேய்ப்பாக. இரண்டாவது தரம் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? முதல்ல தட்டி எழுப்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போறேன்றதை உறுதிப்படுத்துகிறார். இரண்டாவது மீண்டுமா முதல்ல கேட்டால் நீ என்ன நேசிக்கிறாயா?
ஆமாண்டவரே, இந்த ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பையாக. இரண்டாவது கேட்கிறாரு, பேதுருவே என்ன நேசி. அவர் சொல்றாரு, நாடுகளை மேய்ப்பாயாக. உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தலாம். கலிலேயாவுக்கு சீசர்களை கற்றுக் கொண்டு போனார். இன்னைக்கு இந்த சபைக்குள்ள வைத்து உங்களை எனக்கு சொல்றாரு, நான் உங்களை மீண்டும் ஆசீர்வதிக்க போறேன். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மை வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கல, என்னடா சபை, என்ன ஆராதனை இல்லைங்க. இந்த சபையில உங்களை என்னை உயர்த்த, இந்த பகுதியில உங்களை என்னை உயர்த்த, இந்த இடத்துல உங்களை என்னை உயர்த்த கர்த்தர் சித்தம் வைத்து கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? நீ என்ன மீண்டும் அவரை நேசிக்க கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்கிறார். பேதுருக்கு கொடுத்தா, நமக்கு கொடுக்க எங்க வச்சு? கலிலேயாவுல வச்சுதான். அத்தனை எங்கதான் நடக்குது? அதனாலதான் கலிலேயாவுக்கு கொண்டு வராரு. எந்த இடத்துல தோற்று போனோமோ, எந்த இடத்துல வைக்கப்பட்டோமோ, அதே இடத்துலதான் உங்களை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார், என்னை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். நினைக்கிறோம் இந்த ஊர்ல எப்படி இருந்து செத்துருவோம். ஒரு நாள் நானும் நினைச்சேன், நாம போய் இந்த இடத்துல படுப்போமா நினைச்சேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வித்தியாசத்தை, ஒரு புதிய காரியத்தை சொல்றாரு. இல்ல மகனே, உன்னை வித்தியாசப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க போறேன். உங்களை பார்த்து சொல்றாரு, இல்ல மகனே, மகனே, உங்களை வித்தியாசமா நான் ஆசீர்வதிக்க போறேன். உயிர்த்தெழுந்த வல்லமைய உங்களுக்கு நான் தர போறேன். சாதாரண உயிர்த்தல் இல்ல, கலிலேயாவுக்கு கொண்டு ஆசீர்வதிக்கிற ஆண்டவரா இருக்க. ஒன்று, அங்கே இழந்து போனதை திரும்ப கொடுக்க நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இரண்டாவது காரியம், அவரை நேசிக்கும் போது ஒரு பெரிய பொறுப்பை நம்ம கையில கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். மூணாவது ஒரு காரியம் சொல்லி முடிச்சேன். எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் புத்தகம் 11:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அல்லேலூயா. அடுத்தது, எந்த இடத்துல கர்த்தர் எந்த கலிலேயருக்கு அங்கே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், எங்கே ஃபர்ஸ்ட் அற்புதத்தை செய்தாரோ அதே இடத்துலதான் அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றார், இதே இடத்துல மீண்டும் இயேசு வருவார். அல்லேலூயா. எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாருங்க. சாதாரணமா இல்ல. உங்களை அழைத்தது எதுக்கு? ஒண்ணு, இழந்து போனதை திரும்ப கொடுக்க. இரண்டாவது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாற. மூன்றாவது, ஒரு பெரிய, அதாவது யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய கண்கள் இயேசுவை பார்க்கும். எப்பங்க? இரண்டாம் வருகையில இயேசு கிறிஸ்து வருவதை விசுவாசிகள உங்களுக்கும் எனக்கு அது கிருபை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிற உங்களை என்னை கர்த்தர் கைவிடல. மீண்டும் வருகையில எடுத்துக் கொள்ளப்படுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதுக்கு தான் கலிலேயாவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக அவங்களை இந்த சபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுக்கு தெரியுமா? இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே மீண்டும் நம்மை உயிர்ப்பிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். இரண்டாவது, ஒரு பெரிய நேசம், ஒரு பெரிய அன்பை கர்த்தர் வைப்பதற்காக நம்ம ஒரு பெரிய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற ஒரு பாக்கியம். யாரை மேய்க்கிற? ஆட்டுக்குட்டிகளை. ஆடுகள் கொஞ்சம் தான் இருக்கும், ஆட்டுக்குட்டிகள் அதிகமா இருக்கும். ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாக்கியத்தை கொடுக்க போகிறார். என்னன்னா, அவருடைய இரண்டாம் வருகையை பார்க்கிற ஒரு கண்களால் நம்முடைய கண்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நம்மை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு பின்போ கர்த்தர் இந்த 1000 வருட ஆசாத்திலே நம்மை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. கலிலேயா சாதாரண இடம் இல்ல, அற்புதங்கள் நடந்த இடம். கலிலேயா சாதாரண இடம் இல்ல, மேக்சிமம் இயேசு கிறிஸ்து நடந்த இடம். கலிலேயா சாதாரண இடம் இல்ல, அங்கெல்லாம் ஜனங்களுக்கு அநேக அற்புதங்களும் உவமைகளாய் கர்த்தர் போதித்தது. அங்கெல்லாம் அநேக ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வர காரணமா இருந்தது. கலிலேயாவுலதான் மீண்டுமாய் உடைந்து போன, நொந்து போன, வாழ்க்கையை ஏமாற்றப்பட்ட சீசர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை கொடுத்த இடம் கலிலேயா தான். அந்த கலிலேயாவுக்கு தான் உங்களை கர்த்தர் அழைத்துக் கொண்டு விரும்புகிறார்.
கலிலேயாவுக்குள்ள கடந்து வந்துருவோமா? இன்னைக்கு சொல்றாரு, நீங்க இப்போ நான் உங்களுக்கு முன்பா கலிலேயாவுக்கு போறேன், நீங்க அந்த கலிலேயாவுக்கு போங்க. கலிலேயா என்பது என்னது? தேவ சமூகம், தேவ சந்நிதி. இந்த தேவ சந்நிதிக்குள்ள முழங்கால முடுக்குங்க, தேவ சமத்துல வேதத்தை வாசிங்க, தேவ சமத்துல காத்திருங்க. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் 100 அத்தனையா இல்ல 200 அத்தனையா கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் சந்ததிக்கு கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். பயப்படாதீங்க. சோர்ந்து போயிருக்கீங்களா? வெட்கப்பட்டு இருக்கீங்களா? தோற்று போய் வந்திருக்கீங்களா? இது நல்லது அல்ல, இது முடிவல்ல. ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் தொடங்கி இருக்கிறார். அதை செய்து முடிக்கிறவரா நம்மோடு இருப்பார். எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுத்துட்டு தான், எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு தான் திரும்பமா இயேசு பரமேறி போகிறதை பார்க்க முடிகிறது. உடனே பரலோகத்துக்கு போல, உடனே பிதாவின் மடிக்கு போல, கலிலேயாவுக்கு கடந்து போனார். கலிலேயாவில என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முடித்து, தன்னோடு இருந்தவர்கள் வெட்கப்படக் கூடாது, தன்னை நம்பி வந்த ஜனங்கள் வெட்கப்படக் கூடாது, தன்னோடு கூட இருந்தவர்கள் தோற்று போயிடக் கூடாது, வாழ்க்கை தரத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏன் என்று சொல்லி கேள்வி வந்துடக்கூடாது, அவனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி மீண்டுமா கலிலேயாவுக்கு போனார். கர்த்தர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி அவர் முடித்து விட்டுதான் பரமேறி கடந்து போனார். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் அந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். சாதாரணமான ஆண்டவர் அல்ல. வலதுபுறமாய் வலைய போடுவோம். அல்லேலூயா. எங்க போடுவோம்? ஒருவேளை எனக்கு இது இடது பக்கமாக்கல, நமக்கு அது, உங்களுக்கு அது வலதுபுறம். வலதுபுறமாய் வலைய போடுவோம். கணக்குல எண்ணிக்கையிலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரை விட்டுமா அத்தனை தூரம் போகாதீங்க. கர்த்தரை விட்டுமா அத்தனை தூரம் போகாதீங்க. எந்த எல்லாருக்கும் தான். ஒருவேளை இன்னைக்கு நடக்கல ஐயோன்னு நினைக்காதீங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஏன் உயிர்த்தெழுந்தார்? நம்மை உயிர்ப்பிக்க, நம்முடைய ஆத்துமா சரீரத்தை உயிர்ப்பிக்க. ஜெபத்தை மறந்துடாதீங்க, ஜெபத்தை விட்டாதீங்க, வேத வாசிப்பை மறந்துடாதீங்க, ஆலயத்தை விட்டாதீங்க, தேவனுக்கு காரியங்களை தேவனை நோக்கி பார்க்கிறத மறந்துடாதீங்க. எப்போதுமே நம்ம கரம் வலது கரத்தை நோக்கியே இருக்கட்டும். கண்கள் வலது பக்கமே இருக்கட்டும். இடது பக்கம் வேண்டாம், இடது பக்கம் வேண்டாம். அது நம்மளை சாபத்துக்குள்ள கொண்டு போயிடும், தோல்விகளை கொண்டு போயிடும், தரித்திரத்துக்குள்ள கொண்டு போயிடும், நாசவாசங்களுக்குள்ள கொண்டு போயிடும். வலது கரம் நம்மளை ஆசீர்வதிக்கும். 153 பெரியம் என்பது எண்ணிக்கை எண்ணி போட்டாங்க. எப்படிங்க? எண்ணி போட்டான். அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எண்ணி வச்சிருக்கான். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் எண்ணிக்கைக்கு மேல கர்த்தர் தருவார். அற்புதத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. கண்களை மூடுவோமா? அன்னைக்கு கலிலேயாவுக்கு கொண்டு போய் சோர்ந்து போன உள்ளங்களை திடப்படுத்த ஆண்டவர் இன்னைக்கும் உங்களுக்கு எனக்கும் இந்த கலிலேயாவில வைத்து கர்த்தர் காரியங்களை செய்கிறார். சோர்ந்து போய் இருக்கிறாதீங்க, கர்த்தர் நம்மை தேற்றுவார். ஆண்டவரை மாத்திரம் விடாதபடிக்கு என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை ஆச்சரியமா நடத்துவார் என்ற நம்பிக்கையை நமக்குள்ள விதைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த மாச வாக்குத்தத்தத்தை அவர் சொன்னாரு. கடல்ல மீன்களை கத்தர் கொடுத்தார். சோர்ந்து போய் மீனும் திருப்பியும் என் வாழ்க்கை மீன் பிடிக்கிறதா நான் நினைச்சு போனவங்கள இல்ல, மனுஷனை பிடிக்கிறோம் நான் மாட்டுவேன் என்று சொல்லி அதோட அவங்க மீன் பிடிக்க போல, தன்னுடைய வாழ்க்கைக்காக போயிருக்கலாம், ஒரு ஆசைக்காக போயிருக்கலாம், சாப்பிடுறதுக்காக மீன் பிடிக்க போயிருக்கலாம். ஆனா தொழிலாக அவங்க செய்யல, இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க வாழ்க்கையில எதுல தோற்றுருக்கீங்க ஐயா? அம்மா எதுல தோற்று போயிருக்கிறோம்? ஆண்டவரை பிடிச்சுக்குங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்தவர் அவரோடு விட்டு விடல, நம்மளை உயிர்ப்பிக்க கடந்து வந்த ஆண்டவர் இன்னும் உயிர்ப்பிப்பார். மீண்டும் ஒரு நம்பிக்கை பேதுருக்கு கொடுக்கிறார். சீமோன் பேதுருவே, என்ன நேசிக்கிறியா? உறுதிப்படுத்துகிறார். நம்ம நேசிப்போன்னு சொல்லுவோமா? நம்மள கடன் கொடுக்கவும் இந்த நாள்ல, இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறப்பா, நான் உங்களை நேசிக்கிறப்பா, நான் உங்களை நேசிக்காம என்ன செய்ய போறப்பா? உம்மிடத்துல தான் ஜீவ வசனங்கள் இருக்கிறது. நாங்கள் உயிர் பெறுவதற்கு உம்மிடத்துல தான் வசனங்கள் இருக்கிறதப்பா. எங்களை உயிர்ப்பையும் என்று கேட்போமா? எங்க சரீரம் செத்து போயிருக்குதுப்பா,
வியாதினால எங்க எலும்புகள் உடைந்து போயிருக்கிறது. ஆண்டவர், வியாதியில எங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் வியாதினால கஷ்டப்படுகிறோம். அன்னிட்டு கேளுங்க, எங்க நரம்புகள் எல்லாம், எங்க எலும்புகள் எல்லாம் பலன் இழந்து போயிருக்கிறதப்பா, ஆரோக்கியம் இழந்து போயிருக்கிறோம். மீண்டும் எங்களை உயிர்ப்பீங்க. கடனால உயிர்ப்ப கத்தாவே நாங்கள் எங்க ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறோம். பிரச்சனையினால எங்க ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறோம். மீண்டும் எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, மீண்டும் எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, மீண்டும் எங்களை உயிர்ப்பீங்க என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். நிச்சயமா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம மேல கத்த தருவோம். அவருடைய ஜெபத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில உணர்ந்து போயிருக்கிறோமா? தெய்வ சமூகத்துல காத்திருக்க முடியாம உணர்ந்து போயிருக்கிறோமா? பிசாசு நம்மள உணர்ந்து போக பண்ணி இருக்கிறானா? இன்னைக்கு சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு போகட்டும், வெட்கப்பட்டு போகட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நம்ம மேல ஒட்டப்படட்டும். உற்றுவனாக நீ பார்க்கலாமா? உதன பௌதன நித்தராக்கதன மௌதன ஓரா பாதான சலோரா ரிக்மராதான மாரா ரிக்மராதான ரிபாபானா அந்தராதான சோரா ரிபாபானா ரிக்மராதான நிமரோதன நித்துரிக்கவா சலோரன நித்துரிவாதா. அவரால் முடியாத ஒன்றுமில்லை, எல்லாம் தான் செய்ய முடியும். நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்து உணர்ந்து போய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கைய, உணர்ந்து போய் இருக்கிற நம்முடைய ஜீவியத்தை, உணர்ந்து போய் இருக்கிறதா நம்ம சூழ்நிலைய மீண்டும் உயிர்ப்பிக்க அவரால் முடியும். நம்பி வந்திருக்கிறோம், நம்மை கைவிடவே மாட்டார். மேவன செய்யணும், வலது புறமா நம்ம வலைகளை போடுவோம். அன்றைக்கு பாண்டவர், நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன், நம்ம இதை செஞ்சா போதும். நிச்சயமா நம்முடைய கண்கள் அவருடைய இரண்டாம் வருகை பார்க்கும். அவருக்கு முன்பா நாமும் அவரோடு கூட போக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நிச்சயமா நம்முடைய ஆசீர்வாதத்தோடு நடத்துவார். எனக்கு ஒரு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? உங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, வார்த்தைக்காய் நன்றி. இன்னைக்கு கலிலேயாவுக்கு கொண்டு போய் சீசனை மீண்டும் உயிர்ப்பித்த ஆண்டவர், இன்னைக்கு இந்த சபையை வைத்து எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் உயிர்ப்பையும் ஆண்டவர், வியாதியோடு, கடனோடு, தோல்விகளோடு, நஷ்டத்தோடு, போராட்டத்தோடு, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம, இன்னைக்கும் எங்கள் வாழ்க்கைக்கு முடிவில்லை என்று சொல்லி நினைக்கிற எந்த நாளிலே கூட இறங்கி வந்து உணர்ந்து போன இந்த வாழ்க்கையை உயிர்ப்பிக்க நீர் உதவி செய்யும். ஒவ்வொருடைய வாழ்க்கை உயிர்ப்பித்து உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய வல்லமை ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கி வரட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில இறங்கி வரட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். இது வரைக்கும் இல்லாத ஒரு புதிய காரியத்தை இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் செய்து கொடுங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தை அபரிதமா ஒவ்வொரு வீட்டிலும் செயல்படட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செயல்படட்டும். அற்புதம் நடக்கட்டும். உணர்ந்து போன வாழ்க்கை உயிர்ப்பீங்க. ஒரு அற்புத சுகத்தை கட்டிடுங்க, சமாதானத்தை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. நன்மைகள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நல்ல தகப்பனே.